ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஏப்ரல் 4th அன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. ஹஸ்பண்டுக்கு தம்பிக்கெல்லாம் லீவாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் இந்த குக்கிங் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த குக்கிங் vlog. மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சத்துமாவு கஞ்சி வச்சு எல்லோரும் குடிச்சிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சண்டேவாக இருந்தாலுமே நான் லஞ்சை காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் இதை மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது. இன்றைக்கி வெஜ்ஜு சமைக்கலாம், நல்லா கூட்டு, பொரியல், பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நட்ஸு இல்லாட்டினா சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எப்போயும் எடுத்துப்போம். ஆனால் அன்றைக்கி மறந்தாச்சு. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆளுக்கு 2-3 எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கரில் பருப்பு, உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு வேக வைக்க போகிறேன். நான் சாம்பாருக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் கலந்து தான் சேர்த்துப்பேன். ஒலை கொதிச்சோன்னே அரிசியை சேர்த்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சட்னி. ஹஸ்பண்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா காம்பினேஷன் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி செஞ்சுக்க போகிறோம். ஒரு கடாயில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்த சாம்பாரும், இன்னொரு கடாயில் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலும் தான் செய்ய போகிறேன். சாம்பாருக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பூரி மசாலுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு இது 3ஐயும் போட்டு தாளித்து விட்டாச்சு.
சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு பூரி மசாலுக்கு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். சாம்பாருக்கு தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பூரி மசாலுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கடலை மாவு அதில் தண்ணி கலந்து கரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நடுவில் உள்ள பேனில் வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பூரி மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காயை சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாரில் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கூழ் மாதிரி ஆகிடும், கொல கொலன்னு வந்துடும் சாம்பார். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து முருங்கைக்கீரை கூட்டு செய்கிறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், வரமிளகா, முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பு வந்து மொத்தமாக சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருந்தேன். பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்டோம்னா முருங்கைக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிரும். லன்ச் வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. பூரிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து திரட்டி வச்சுருந்தாங்க, அதை வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னியும் ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. தேங்காய் சட்னியை தாளிச்சிட்டு சாப்பிட போயிடலாம்.
பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரவை, பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் வந்து வெல்லம் சேர்த்துட்டு அவ்வளோதான், பாயாசம் வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்பளம் பொரிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் காலிஃப்ளவர் 65 வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. லஞ்ச் மெனுன்னா முருங்கைக்கீரை கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் 65, அப்பளம், சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்து சாம்பார், அப்புறம் பருப்பு பாயாசம். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.